ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த அழகான சேரீயோட ப்ளவுஸ் தான் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேங்கிறத நான் சொல்லித்தர போகிறேன். இது நல்ல ஒரு மயில் கழுத்து கலர் சேரீ. இந்த கலர் இதுக்கு வந்து பிங்க் கலர் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க, கான்ட்ராஸ்ட் கலரில். இது வந்து காப்பர் பேஸ்டு சேரீ. நமக்கு முந்தானிக்கு மேட்சாக ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்ன டிசைன் ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னு சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்போவுமே தேவையில்லாதெல்லாம் அந்த பக்கம் எடுத்து வச்சுட்டு, ப்ளவுஸுக்கு தேவையான பேக் பார்ட்டு, ஃப்ரண்ட் பார்ட்டு, ஸ்லீவ் 2 அதை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து நம்ம கைக்கு வந்து கசகசன்னு இல்லாமல் இருக்கும். இப்போ வந்து பேக் பார்ட் எடுத்துக்கிறேன். நான் இதில் பாக்ஸ் மாதிரி போட்டு 2.25 இன்ச்சு பாக்ஸ் போட்டதில் 1 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு கர்வ் மாதிரி நான் வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நெக்கை மட்டும். அதுக்கப்புறம் பேக்கில் மெயின் கிளாத் எடுத்துகிட்டு அதோட நல்ல பக்கத்தை மேலே வச்சு அதுக்கு மேலே லைனிங் கிளாத்தை வச்சு ஒரு 1/4 இன்ச்சில் நான் ஒரு ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கிறேன். ஸ்டிச்சு போட்டு எடுத்துகிட்டு அதோட எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன சிசர் கட் போட்டுட்டு அதை அடித்து திருப்பிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடித்து திருப்பிட்டு நெக்கு வந்து அழகான ஒரு ரவுண்ட் ஷேப் நமக்கு கிடச்சிரும். ரவுண்ட் ஷேப் வர இடத்துலலாம் நீங்கள் கொஞ்சம் எடுத்து விட்டு நீட்டாக இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுற்றி வர ஒரு ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. சுற்றி வர ஸ்டிச்சு போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீசஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிசைன் எல்லாமே பிகினர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க வந்து இப்போ தான் ஸ்டிச்சிங் பழகுறாங்க அப்படிங்கினிங்கன்னா அவங்க என்ன டிசைன் வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து யூஸ் பண்ணால் சீக்கிரமாக அவங்க ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணிடலாம். நான் வந்து கீழே 1.5 இன்ச்சு மடிச்சடிக்கிறதுக்காக விட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு மடி மடித்து அடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு மடி மடித்து அடிச்சிட்டுனா அந்த பிசுறு வந்து தெரியாமல் இருக்கும். நமக்கு பேக்லேயும் வந்து கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கும். அதுக்காக தான் இப்படி அடிச்சுக்கிறேன். இப்போ டாட் பிடிக்க பாருங்கள் நான் எப்படி மார்க் பண்ணுறேன்னு. ஷோல்டரில் வந்து சென்டர் பகுதியை மார்க் பண்ணிவிட்டு அதை மடித்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு டாட் வந்து நான் பிடிச்சி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் டாட்டு 3.25 ரெண்டுமே 3.25 இன்ச்சு. இப்போ இந்த மாதிரி டாட் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அப் அண்ட் டவுன் இல்லாமல் டாட் வந்து ஒரே இடத்துல வரும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வாங்க நம்ம டிசைன் கிளாத்து போயிடலாம். இப்போ வந்து சேரீலேருந்து நான் கொஞ்சம் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். அதை என்ன பண்ணுறேன்னா இப்போ இந்த நாட் அடிக்கிற மாதிரி நான் வந்து அடித்து அதை வந்து இன்னொரு ஸ்டிச்சு போட்டு ஒட்டிக்கலாம். ஓட்டிட்டு அந்த ஊசி வச்சு நீங்கள் வந்து சுற்றி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா பிசுறு வந்து நமக்கு உள்ளே போயிடும். இப்போ நல்லா அந்த ஸ்டிச்சு போட்டதை வந்து நல்லா எடுத்து விட்டுட்டு ஒரு சைடு வர்ற மாதிரி சின்ன சின்ன ஃப்ளீட்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கம்பி வச்சு ஒரே மாதிரி ஃப்ளீட்ஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஒரே மாதிரி இருந்தால் தான் வந்து ப்ளவுஸில் பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும். இல்லாட்டி ஒன்று பெருசு சிறுசுமாக அதுவே நமக்கு அசிங்கமாக காட்டி கொடுத்துரும். ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வராது. அதனால் ஒரே மாதிரி ஃப்ளீட்ஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே வந்து நிறைய யூடியூபர்ஸ் போட்டிருப்பாங்க. ஆனால் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, சிஸ்டர் உங்களோட டிசைன்ஸ் வந்து எல்லாமே யூனிக்காக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே, என்னோடய சேனலுக்கு வந்து கமெண்ட் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்குமே. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ஃப்ளீட்ஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸில் வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் மேலே வந்து ஒரு சிங்கிள் தையல் வந்து நான் போட்டுட்டு வரேன். கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்லேயே நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ நான் ஃப்ளீட்ஸ் பிடிச்சது வந்து கொஞ்சம் எச்சா இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஃப்ரண்ட்டுக்கும் வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரண்ட் பார்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரண்ட் பார்ட் வந்து மேலே 1/4 இன்ச்சு கேப்பில் அடிச்சுட்டு அதே மாதிரி சிசர் கட் போட்டுட்டு அடித்து திருப்பிக்கலாம். அடித்து திருப்பிட்டு ஷோல்டர் கட்டை ஒரு அடித்து திருப்புற தையல் போட்டுட்டு சுற்றி வர வந்து நம்ம வந்து எப்பவும் போடுற மாதிரி நார்மல் ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் ரொம்ப கிளியராக சொல்லி கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பேக் டாட் எப்படி பிடிக்குது ஒரே வீடியோவில் வந்து உங்களுக்கு பேக் டாட் பிடிக்கிறது, ஃப்ரண்ட்டில் கப் ஷேப் பிடிக்கிறது, எல்லாமே டிசைனு எல்லாமே இந்த ஒரே வீடியோவில் உங்களுக்கு இருக்குது பாருங்கள். இப்போ 3 இன்ச்சில் வச்சு 1.5 இன்ச்சில் 2.5 இன்ச்சு ஹைட்டு வச்சு ஒரு டாட் பிடிச்சிக்கோங்க. டாட் பிடிச்சிட்டு அதே மாதிரி சைடுலையும் வந்து 2.5 இன்ச்சில் ஒரு டாட் பிடிச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்கன்னா இது ரெண்டு டாட்டையும் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3ஆவது டாட் அதுவே கிடச்சிரும். அதுக்கப்புறம் அது வந்து 4.25 இன்ச்சில் டாட் பிடிச்சிட்டிங்கன்னா கப் ஷேப் வந்து சூப்பராக வரும் உங்களுக்கு.
இந்த கப் ஷேப் எப்படி பிடிக்கிறதுன்னு சொல்லி என்னோடய சேனலில் வந்து தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். நல்லா மெதுவாக நிறுத்தி கிளியராக சொல்லி கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் பாருங்கள், செக் பண்ணி என்னோடய சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். இப்போ வந்து அதை 1/2 இன்ச்சில் வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துட்டு, இப்போ வந்து அந்த மிச்சம் இருந்ததுங்களா ஃப்ளீட்ஸு, அதையும் நான் வச்சுக்கிறேன். கரெக்டாக எனக்கு வந்து கரெக்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ளீட்ஸ் வந்து நீட்டாக பேக்குக்கு ஃப்ரண்ட்டுக்கும் 2 பக்கமே வந்துருச்சு. இப்போ வந்து ஒரு ஸ்டிச்சு போட்டதுக்கப்புறம் நான் இன்னொரு 2வது ஒரு ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கிறேன். இந்த 2வது ஸ்டிச் வந்து நீங்கள் போட்டால் போடலாம், இல்லாட்டி விட்டுறலாம். ஏன்னா வந்து நம்ம லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். லேஸுக்கே 2 ஸ்டிச்சு போட போகிறோம். ஆக மொத்தம் 4 ஸ்டிச்சு ஆக போகுது. இப்போ வந்து நான் இந்த சாரீ கலர் லேஸ் இருந்தங்காட்டி 1/2 இன்ச் லேஸு அதை வந்து நான் வச்சுக்கிறேன். வச்சு கரெக்டாக அந்த ரவுண்டு மாதிரி நம்ம அப்படியே ஒரே ஷேப்பாக கொண்டு வரணும். அப்போ தான் வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும். அவ்வளோதான். லேஸ் கடைசியில் வந்து சின்னதாக கட் பண்ணி மடித்து அடிச்சிட்டோம்னா அதுவும் பிசுறு தெரியாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி டிசைன் வந்து பிகினர்ஸ் வந்து ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம். பாருங்கள், ஃப்ளீட்ஸ் வந்து நான் ஒரே மாதிரி பிடிச்சதுனால எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு ஃப்ளீட்ஸும் கூட பெருசும் சிறுசுமா இல்லை, எல்லாமே நீட்டாக ஒரே மாதிரி அவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். சாதாரண கிளாத் வச்சு தைச்ச மாதிரியே ஃப்ளீட்ஸ் வந்து சூப்பராக வந்திருக்கு. இப்போ வந்து நான் ஸ்லீவில் எதுவுமே டிசைன் பண்ணலை. ஏன்னா கஸ்டமர் வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வெறும் லேஸ் மட்டும் ஸ்லீவுக்கு வச்சுருக்கேன். இந்த டிசைன் பிடிச்சிருந்துன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் அழகான டிசைனில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.